ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இரண்டாம் வகுப்பிலிருந்து கொன்றை வேந்தன் அப்படிங்கிற பாடலை பாட போகிறோம் குட்டீஸ். அந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஔவையார் தான் கொன்றை வேந்தனை எழுதியிருக்காங்க. அதை நம்ம பாடலாம் குட்டீஸ். பாடுவோமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, என்னும் எழுத்தும் கண்ணன தகும், என்னும் எழுத்தும் கண்ணன தகும், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, தீரா கோபம் போராய் முடியும், தீராய் கோபம் போராய் முடியும், நல்லிணக்கம் அல்லது அள்ளல் படும், நல்லிணக்கம் அல்லது அள்ளல் படுத்தும், நுண்ணிய கருமம் எண்ணித் துணி, நுண்ணிய கருமம் எண்ணித் துணி, பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர், பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், முற்பகல் செய்யும் இன் பிற்பகல் விளையும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, என்னும் எழுத்தும் கண்ணன தகும், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, தீரா கோபம் போராய் முடியும், நல்லிணக்கம் அல்லல் அல்லல் படுத்தும், நுண்ணிய கருமம் எண்ணித் துணி, பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர், மருந்தே ஆயினும் விருந்தோடு உன், முற்பகல் செய்யேன் பிற்பகல் விளையும். இந்த பாடலை எழுதியவர் யார்? ஔவையார். அவ்வளோதான் குட்டீஸ். கொன்றை வேந்தன்லேருந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பாடலை பாடிட்டோம். நீங்களும் பாடி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.